சாயங்காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவுக்கு திவ்யா ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுலேருந்து, சாண்ட்ராவும் பார்வதியும் ரொம்ப நேரமா திவ்யா பத்தி காசிப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த மாரி ஏதோ பிரஜன்னும் இவங்களும் நல்லா வச்சிருந்தாலும், திவ்யா வந்து முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசியிருப்பாங்க. சாண்ட்ரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க தான் என்எஃப்பி வாங்கி குடுத்தாங்க. இவங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு பிரஜன் என்எஃப்பி வாங்கி குடுத்தாரே அப்படின்லாம் சொல்லி பேசியிருப்பாங்க. மொத்தத்தில் ஏதோ திவ்யா பயங்கரமாக பழிவாங்கி ஏமாத்துனது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நேரா பார்வதியும் சாண்ட்ராவும் வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே உட்காந்துட்டு கமருதனுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்திருக்கும். ஏன்னா கமருதன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திவ்யா ஓகே தலை மாதிரி தலையாக இருக்கும்போது ரொம்ப டார்ச்சர் பண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அப்போ திவ்யா பின்னாடி வந்தது அவர் கவனிச்சிருக்க மாட்டார். கரெக்டாக திவ்யா பின்னாடி வந்துட்டாங்க. வந்த உடனே வந்துட்டு எப்படி நீ என்னை அப்படி சொல்லலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை மூடுறோம். 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கமருதன் வந்து கேட்டிருப்பாரு ஒன்று, நீ என்னத்தை கிழிச்ச அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு விஷயத்த கமருதன் தான் கிழிச்சிருப்பாரு. அது என்னங்கிறத சபை நாகரிகம் கருதி நான் இங்கே சொல்லலை. அவர் வந்துட்டு நீ என்ன கிழிச்ச, நாங்கள் என்ன அப்புறம் நீ போடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. போடின்னு ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. போடா போடின்லாம் சொல்லிக்கலாம். பட் இப்போ அவங்க 2 பேருக்கும் நல்ல சண்டை வந்து 2 பேரும் ரொம்ப பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா நீ சோறு சாப்பிட்றியா வேறு எதையாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு கமருதன். அதுலேருந்து சுத்தமாக 2 பேருக்கும் பேச்சு இல்லை. அப்புறமா நீ வாயை திறந்து வச்சு மேலே பாரு, காக்கா பாத்ரூம் போகும் இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மொமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமித் வந்து ஹே கமருதன் அது சொல்லாது அப்படின்னு சொல்லி அமித் மட்டும் சொல்லியிருக்காரு. பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சாண்ட்ரா, அமித், கானா வினோதனா 3 பேர் இருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா திவ்யா உள்ளே போயிட்டு இவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி அழுதுட்ருப்பாங்க. அப்போ வந்து இவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக அமித், கானா வினோதனா எல்லாருமே வருவாங்க. வந்து என்னென்னா அமித் என்ன சொல்லுவார்னா, நான் எங்கள் அம்மா சத்தியமாக நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கானா வினோதனாவும் சமாதானப்படுத்த வருவாங்க. திவ்யா கிட்ட என்ன பிரச்சனைனா, அவங்கள யார் சமாதானப்படுத்த வராங்களோ அவங்கக்கிட்ட போய் சத்தம் போட்டு கோவப்படுவாங்க. அதை தப்பு பண்ணவங்கெல்லாம் கடைசி எஸ்கேப் ஆகிடுவாங்க. திவ்யா கோவப்படுறதுனால இவகிட்ட யார் பேசினாலும் இவ கோவம் தான் படுவாங்கிற மாதிரி மொத்தமாக ஒரு பேர் வந்துடுது. அவங்க பக்கத்தில் உள்ள நியாயம் வந்து வெளியில் வரமாட்டேங்குது. அதை மாற்றிட்டு கொஞ்சம் அந்த இடத்துல சிரித்து, இப்போ எல்லாரும் ஒரு சோப்பெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி ஒரு சோப்பு போட்டு சாஃப்டாக பேசினா திவ்யாவோட பாயிண்ட்ஸ்க்கு இன்னும் வந்து ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அவங்க அந்த இடத்துல என்னென்னா இவங்ககிட்டே கத்துறாங்க. கடைசி என்னென்னா கமருதனை கூட்டிகிட்டு வந்து சாரி கேட்க வைக்கிறாங்க. சாரி கேட்க வைக்கும்போது கமருதன் அப்படி ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் காமிப்பார். அதில் கமருதனும் கானா வினோதனாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சிரித்த உடனே வந்துட்டு திவ்யாவுக்கு வந்துட்டு இன்னுமே ரொம்பவே கோவம் வந்துடும். என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கோவப்பட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அரோராலாம் வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்து பேசுவாங்க. இப்படி நீங்கள் ஒரு தலையாக இருந்துட்டு நீங்கள் அவங்கள கண்டிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் என்ன தலை, நீங்கள் எதுக்கு தலைன்னு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி அரோரா வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, திருப்பி கமருதன் வந்துட்டு இல்லை இவகிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி எப்படியோ திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே திவ்யா வந்து போடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உடனே இவரும் வந்து போடின்னு சொல்லிட்டு இவகிட்ட எல்லாம் என்னால் பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு கமருதனும் போயிடுவார். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கூப்பிட்டு வச்சு அமித் கிட்ட பேசுவாங்க. அவள் அப்படி பேசினால நீங்கள் கேவலமாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு ஒன்று சொல்லுவாள்ல, ஸோ அந்த இடத்துல நீங்கள் அதையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அமித்தை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க திருப்பவும் பார்வதி. இந்த திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, திவ்யா வந்து இந்த மாதிரி குதர்க்கமான வேலைகள் எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்படி பக்குவமாக பாலிஷ் போட்டு அடுத்தவங்களை மயக்கி தன்னோட பாயிண்ட்ஸ் தான் கரெக்டுன்னு எடுத்து வைக்க திவ்யாவுக்கு தெரியாது. ஆனால் பார்வதி அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு கடைசி வந்து அமித் கிட்ட அப்படியே ஒரு இது போட்டு ஐயோ நான் சொல்கிறது தான் கரெக்டு நியாயங்கிற மாதிரி அமித்தை நம்ப வச்சுருவாங்க. ஸோ ஃபேமிலி வீக்கில் அமித்தோட ஒய்ஃப் வந்து இதெல்லாம் சொன்னால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.